வன்னியர்களுக்கு 20% இடஒதுக்கீடு கோரி தமிழகம் முழுவதும் பாட்டாளி மக்கள் கட்சியினர் இன்று ஆர்ப்பாட்டம் நடத்தினார்கள். சென்னை ஆட்சியர் அலுவலகத்திலும் போராட்டம் நடைபெற்றது. அங்கு சென்ற எமது செய்தியாளர் சையது தரும் விரிவான செய்திகளை பார்ப்போம். கல்வி மற்றும் வேலைவாய்ப்பில் வன்னியர்களுக்கு 20% இடஒதுக்கீடு வழங்க கோரியும், பிற சமூகத்தினருக்கு மக்கள் தொகையின் அடிப்படையில் அவர்களுக்கு இடஒதுக்கீடு வழங்க கோரியும் பாட்டாளி மக்கள் கட்சி சார்பில் இன்று கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. தமிழகம் முழுவதும் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை அவர்கள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். சென்னையை பொறுத்தவரை சென்னை மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகம் முன்பாக இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இந்த ஆர்ப்பாட்டத்திலே முன்னாள் மத்திய அமைச்சர் ஏ.கே. மூர்த்தி உட்பட மாவட்ட அமைப்பு செயலாளர் மு. ஜெயராமன் மற்றும் பாட்டாளி மக்கள் கட்சியைச் சேர்ந்த அனைத்து நிர்வாகிகளும் இந்த ஆர்ப்பாட்டத்திலே கலந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த ஆர்ப்பாட்டத்தில் முக்கியமான கோரிக்கைகள் என்ன என்பது குறித்து நமது முன்னாள் மத்திய அமைச்சர் ஏ.கே. மூர்த்தி அவர்கள் தரும் தகவல்களை பார்ப்போம். வன்னியருக்கு தனி இடஒதுக்கீடு ஒன்று கேட்டு மிக பின்தங்கிய மக்களாக இருக்கின்ற வன்னிய சமுதாயம் 2.5 கோடி வன்னிய சமுதாயத்துக்கும் 7 கோடி மக்கள் இருக்கின்ற அனைத்து சமுதாய மக்களுக்கும் தனித்தனியாக இடஒதுக்கீடு வழங்க வேண்டும், கண்டிப்பாக நிறைவேற்ற வேண்டும் நாங்கள் நம்பிக்கையோடு இருக்கின்றோம். இந்த போராட்டத்தின் வாயிலாக நாங்கள் முதல் கட்டமாக தருகின்றோம். தமிழகத்தை பொறுத்தவரை தற்போதைய நிலவரப்படி, அதாவது 2.5 கோடி வன்னியர்கள் வாழக்கூடிய இடத்தில் 8% மட்டும்தான் தற்போது வேலைவாய்ப்பு வழங்கப்படுவதாக கூறப்படுகிறது. அரசு வேலைவாய்ப்பிலும் IAS அதிகாரிகளும் மிக குறைந்த அளவிலேயே தற்போது இருப்பதாக கூறப்பட்டு வருகிறது. அந்த நிலை பற்றி கொஞ்சம். அதாவது நீங்க கேட்கிற கேள்விக்கு நாங்கள் பதில் சொல்றோம். வன்னியருக்கு இப்போ பார்த்தா பட்டியல் பாருங்க. வன்னியர் 9 பேர் தான் மாவட்ட ஆட்சியர் இருக்கிறாங்க. மொத்தமே இங்க இருக்க 325 பேர்ல 9 பேர் தான் இருக்கும். அப்படி IPS அதிகாரியும் இல்லை. மிக பிற்படுத்தப்பட்ட மக்கள் வன்னியருக்கு தனியா பார்க்கும்போது ஒண்ணுமே இல்லை. பட்டியல் இருக்கிறோம், ஜீரோல இருக்கிறோம். பெரும்பாலும் பார்த்தா தமிழகத்தை பொறுத்தவரை ஜாதி வாரியாக கணக்கெடுப்பு முறையாக நடத்தப்பட வேண்டும் என்பது டாக்டர் ராமதாஸ் அவர்களின் கோரிக்கையாக இருந்து வருகிறது. அதே போல அனைத்து சமூகத்தினருக்கும், தமிழகத்தில் உள்ள அனைத்து சமூகத்தினருக்குமே முறையான வேலைவாய்ப்பில் இடஒதுக்கீடு கிடைக்கப்பெற வேண்டும் என்பதிலும் அவர் திட்டவட்டமாக உள்ளார். இதற்காக பல்வேறு போராட்டங்களையும் அனைத்து சமுதாய தலைவர்களின் பல்வேறு கூட்டங்களையும் நடத்தி வரும் டாக்டர் ராமதாஸ் அவர்கள் இன்று நடைபெறும் இந்த போராட்டத்திலும் வன்னியர்களுக்கு 20%, அதே போல பிற சமூகத்தினருக்கு மக்கள் தொகையின் அடிப்படையில் இடஒதுக்கீடு கிடைக்கப்பெற வேண்டும் என்றும் அவர் கோரிக்கையை வலியுறுத்தி இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்தி வருகிறார். 20% இடஒதுக்கீட்டை வலியுறுத்தி இவர்கள் நடத்துகின்ற இந்த போராட்டத்திற்கு தமிழக அரசு செவிசாய்க்குமா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். சத்தியம் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் கருணாகரனுடன் சையது.